எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி 2 இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய அவ்வை பாட்டி பாடிய பாட்டு இது. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான். அந்த காலத்தில் மன்னரை பார்த்து பாடின பாட்டு. அடிப்படையில் என்னென்னா நீர் மேலாண்மை பற்றி பாடினாங்க, அவ்வளோதான். அந்த காலத்தில் மன்னர்கள், இப்போ இருக்கிற மக்கள் ஆட்சி. நீர் மேலாண்மைனா வாட்டர் மேனேஜ்மெண்ட். அது ஒரே வார்த்தையில் ஒரு லைனில் சொல்லணும்னா 12 மாதத்தில் 1 மாதம் பெய்கின்ற மழையை சேமித்து அடுத்த 11 மாதத்திற்கு பயன்படுத்துவது தான் நீர் மேலாண்மை. ஆண்டிற்கு 12 மாதம். நமக்கு அந்த வெள்ளக்காரனுக்கு கிடைச்ச அந்த வின்டர், சம்மர், ஆட்டம், ஸ்ப்ரிங்லாம் நமக்கு இல்லை. நமக்கு இருக்கிறது பருவம், மான்சூன். 2 மான்சூன் தான் நமக்கு. தென்மேற்கு பருவம், வடகிழக்கு பருவம். அந்த 6 மாதம். மே மாதம் இறுதியில் தென்மேற்கு பருவம் வரும், அது ஒரு 3 மாதம் இருக்கும். அதன் பிறகு செப்டம்பர் இறுதியில் வடகிழக்கு பருவம், நார்த் ஈஸ்ட் மான்சூன், அது ஒரு 3 மாதம், கார்த்திகை மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும். அந்த காலத்தில் பருவம்னா மழை பெய்கிற நாள் மட்டும் 6 மாதம் பருவம். அதில் மழை பெய்கிற நாள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 45லேருந்து 50 நாள் இருக்கும் மழை பெய்யும். ஆனால் இப்போது 30லேருந்து 35 நாள்லாம் மழை பெய்யுது. ஆனால் அப்பத்தை விட கூடுதலாக மழை பெய்யுது. இப்போ அதை எப்படி சேமிக்கணும், எப்படி மிச்சப்படுத்தணும்? நீங்கள் எல்லாம் டெல்டாவிலேருந்து வந்திருக்கீங்க. காவேரி டெல்டா என்பது உலக புகழ்பெற்ற ஒரு டெல்டா. 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளிக்கின்ற அந்த பொன்னான மண், அந்த டெல்டா மண். அதெல்லாம் தொட்டு கும்பிடணும் நம்ம. அப்படிப்பட்ட மண் நமக்கு என்ன, எனக்கு என்ன ஆசை, அந்த மண் இன்னும் அடுத்த 1000 ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்கணும். அதற்கு என்ன செய்யணும்? அந்த மண்ணையும் மக்களையும் நீரையும் காப்பாற்றணும். அதனால் நமக்கு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரம் என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆறுகளையும் நான் நடந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். பாலாத்திலிருந்து, காவேரி ஆற்றிலிருந்து, வைகை ஆறு, தாமிரபரணி ஆறு, இல்லைருந்து அத்தனை ஆறுகளையும் நான் நடந்திருக்கிறேன். எங்கே தொடக்கம், எங்கே முடிவு, கடல் எங்கே கலக்குதுன்னு. இந்த ஆறுகள் எல்லாமே நம்முடைய வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து வருது, மேற்கு தொடர்ச்சி மலை. நமக்கு பெரிய வரம்னா தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலை இல்லை என்றால் நம்ம வாழ முடியாத ஒரு சூழல் வந்திருக்கும். We wouldn't have survived if not for the Western Ghats. ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் எங்கே இருந்து தெரியுமா? மகாராஷ்டிராவில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் வருது வெஸ்டர்ன் காட்ஸ். அதில் பெய்கிற மழை தான் ஆறுகளாக வருது. இந்தியாவிலே 2வது பெரிய ஆறு கோதாவரி, அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து தொடங்குது. அது மகாராஷ்டிரா, பிறகு ஆந்திரா, தெலுங்கானா. அடுத்தது பெரிய ஆறு கிருஷ்ணா, அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து தொடங்குது. அதுவும் மகாராஷ்டிராலேருந்து கர்நாடகா வழியாக வந்து ஆந்திரா, தெலுங்கானா. அடுத்து 3வது பெரிய ஆறு காவேரி, அது கர்நாடகாவில் கொடுகு பகுதியில் தொடங்கி கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பூம்புகாரில், ஆனால் வர வழியில் எங்கெங்கெங்கேயோ கிளைகள்லாம் வருது. அதில் நமக்கு பவானி ஆறு அதில் சேருது, அமராவதி ஆறு சேருது, நொய்யல் ஆறு சேருது. அதன் பிறகு திருச்சிக்கு முன்னாடி 2ஆக பிரியுது, கொள்ளிடம் ஆறுன்னு பிரியுது, காவேரி ஆறாக பிரியுது. ஸ்ரீரங்கம் ஒரு தீவு, ஆற்றில் உள்ள ஒரு தீவு. அது அதன் பிறகு மறுபடியும் கல்லணையில் சேருது. ஒன்று கல்லணைனா அந்த ஆறு 5ஆக பிரியுது. அதன் பிறகு கிட்டத்தட்ட 36 கிளைகளாக பிரிஞ்சு உங்களுக்கு வருது. டெல்டாவில் உங்களுக்கு தண்ணி கிடைச்சி அதில் நமக்கு சோறு கிடைக்குது, உணவு கிடைக்குது அதில். அதனால் இதெல்லாம் என்ன செய்யணும்? ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியல ஆற்றினுடைய முக்கியத்துவம், தண்ணீருடைய முக்கியத்துவம், நீர் மேலாண்மையோட முக்கியத்துவம். என்னை பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் an administrator should do today is water management. என்னை பொறுத்த வரைக்கும் அது கல்வி, சுகாதாரம், தொழில் வளர்ச்சி எல்லாத்தோட முக்கியமும் நீர் மேலாண்மை தான். அதை மட்டும்தான் செய்ய மாட்டாங்க. அதான் பிரச்சனை. எனக்கு தண்ணிக்காக 3வது உலக போர் வரும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீர்னால எவ்வளோ நமக்குள்ள பிரச்சனைகள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம், நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். கர்நாடகாவில் தண்ணி கேட்குறோம், கேரளாவோட சண்டை போடுறோம்,
ஆந்திரா கூட சண்டை போடுறோம். ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய தண்ணி இருக்கு, சேமிப்பது கிடையாது. மன்னர்கள் ஆட்சியில் நமக்கு கிட்டத்தட்ட 42,000 ஏரிகளை விட்டாங்க. இன்னைக்கு 15,000 ஏரிகள் காணும். 27,000 ஏரிகள் தான் இருக்கு. ஏரினா பெரிய பெரிய ஏரிகள். சமீபத்தில் நான் அரியலூர் மாவட்டம் போயிருந்தேன். அரியலூர்ல சோழர் அரியலூர் பாசன திட்டம். அதில் என்னன்னா, நான் தமிழ்நாட்டில் ஒரு 38 மாவட்டம் இருக்கு. அந்த 38 மாவட்டத்தில் அனைத்து மாவட்டங்களும் நான் போயிருக்கிறேன். ஆனால் அரியலூர்ல இருக்கிற ஏரிகள் போன்றவர் எந்த மாவட்டத்திலையும் நான் பார்க்கல. பெரிய பெரிய ஏரிகள். சுக்கிரன் ஏரின்னு அது ஒரு 1100 ஏக்கர், அவ்வளோ பெரிய ஏரி இருக்குதா இல்லை. சித்தமல்லி ஏரின்னு ஒரு 900 ஏக்கர் இருக்குதா இல்லை. சேரன்மாதேவி ஏரின்னு இருக்குது, அதில் 1200 ஏக்கர். கரிவெட்டி ஏரின்னு இருக்கு, அதில் 1100 ஏக்கர். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஏரி பொன்னேரி, சோழகங்கம் ஏரி. அப்போ இந்த பொன்னேரி அந்த காலத்தில் கட்டினப்போ 27 கிலோமீட்டர் நீளம் அந்த ஏரி, 27 கிலோமீட்டர் நீளம், 5 கிலோமீட்டர் அகலம். ஆனால் இன்னைக்கு அந்த பொன்னேரி 5 கிலோமீட்டர் தான் இருக்கு. 27 கிலோமீட்டர் இருந்த பொன்னேரி இன்னைக்கு வெறும் 5 கிலோமீட்டர் தான். அதில் தண்ணி கிடையாது. இந்த ஏரிகள் எப்படி சோழர்கள் அந்த காலத்தில் வெட்டினாங்க கட்டினாங்கன்னா, எல்லாமே கொள்ளிடம் ஆற்றிலிருந்து 8 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 9 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், அவ்வளோதான். இந்த ஏரிகளுக்கு கொள்ளிடம் ஆற்றிலிருந்து தண்ணி அப்படி போய் ஏரிகளை நிரம்பி அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சு வீரான ஏரி வரைக்கும் போகும். பியூட்டிஃபுல் சிஸ்டம் ஆஃப் இரிகேஷன் சோழர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனாங்க, நமக்கு கிடைச்ச வரோம். ஆனால் இன்னைக்கு அதை தொலைச்சிட்டு நிற்கிறோம். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் நம்முடைய ஆறுகள் இயற்கை கொடுத்தது. நம்ம அந்த காலத்தில் வெட்டினாங்க, ஆறு புதுசாக உருவாக்குனாங்க, எவ்வளோ இருக்கு அதில். வைகை ஆறு மதுரையில் போயிட்டு இருக்கு. நான் அது ஆறான்னு நான் சொல்றதில்லை. இப்போ வைகை சாக்கடையாக மாறிடுச்சு. ரொம்ப மோசமாயிடுச்சு. கழிவுகள் எல்லாமே, திடக்கழிவுகள், ரசாயன கழிவுகள் எல்லாமே அங்கே வைகையில் போயிடுச்சு. கள்ளழகர் ஆற்றுல இறங்குறப்போ லட்சக்கணக்கான மக்கள் எதில் இறங்குறாங்க தெரியுமா? கிருமி, வைரஸ், பாக்டீரியா, அதுதான் எனக்கு தோணுது. எனக்கு அப்போ அவ்வளோ சாக்கடை, அவ்வளோ அழுக்கான தண்ணி அது. ஆனால் வைகை ஆறுனா எப்படிப்பட்ட ஆறு அது? அந்த காலத்தில் வரலாறு, சங்கத்தமிழிலிருந்து வரலாற்றில் எவ்வளோ இருக்கு வைகையை பற்றி. வைகை இங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில், மேகமலை, வெள்ளிமலையில் தொடங்குது. அங்கே இருக்கிற தண்ணி எல்லாம் வருது. இன்னொரு பக்கம் முல்லை பெரியாறுலேருந்து வர முச்ச தண்ணிலாம் ரெண்டுமே வைகை அணையில் போய் சேருது. அங்கேருந்து வைகை ஆறு வருது. முன்னாடி ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வைகை ஆற்றுல ஆண்டுதோறும் வெள்ளம் போகும். இப்போ இந்த 100 ஆண்டுகளா தண்ணி வரது கிடையாது, வெள்ளம் போகிறது கிடையாது. என்ன காரணம்னு பார்த்தா, இந்த மேகமலை, வெள்ளிமலையில் ஃபாரஸ்ட் ஏரியா, அதில் 1.5 லட்சம் ஏக்கரை அதில் அழிச்சு டீ எஸ்டேட் கொண்டு வந்தாங்க. டீ எஸ்டேட் கொண்டு வந்தாலும் அன்னையிலேருந்து வைகையில் தண்ணி கிடையாது. அப்போது என்னென்ன செய்யணும்? நம்ம தாமிரபரணி ஆறு, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 33 பெரிய ஆறுகள் இருக்குது. அதில் ஒரே ஒரு ஆறு வற்றாத ஜீவநதி தாமிரபரணி. தாமிரம், காப்பர் கலந்தது தாமிரபரணி. ஆனால் இன்னைக்கு அங்கே போனால் அவ்வளோ மோசமாக, அவ்வளோ அங்கே பாபநாசம் இருக்குது. பாபநாசத்தில் தொடங்கி புன்னக்காயல்னு வருது, அங்கே ஆற்று கடலில் கலக்குது அது. அந்த பாபநாசத்தில் போய் பார்த்தா சடங்குலாம் பண்ணுவாங்க. அங்கே ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தா 100 டன் துணி அந்த ஆற்றுல விட்டுருவாங்க. ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த ரிவர், அதெல்லாம் பெரியநேல் ரிவர் அவ்வளோ நல்ல சுவையாக இருக்கும் தண்ணி. எங்க நான் எல்லாத்தையும் நான் நடந்து பார்த்துட்டேன். ஒவ்வொரு பகுதியிலையும் நான் நடந்து பார்த்து, நான் கண்ணால் பார்த்து தான் நான் சொல்கிறேன். நான் ராமநாதபுரம் ஆர்எஸ் மங்கல ஏரியில் போய் வைகை ஆறு போய் முடியுது. இந்த வழியில் எல்லாத்தையும் நான் நடந்து பார்த்துட்டேன். காவேரியில் பில்லிகுண்டிலேருந்து பூமனா வரைக்கும் நான் நடந்து பார்த்துட்டேன். நான் நடந்து துண்டு பிரசனம்லாம் கொடுத்து இந்த காவேரியை காப்பாற்றணும், பாதுகாக்கணும் எல்லாம் பண்ணியிருக்கேன். பாலாத்துலேயும் நான் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்துலேயும் இது மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா நன்னீர், உலகத்தில் நன்னீர் எவ்வளோ இருக்குன்னா, அதாவது 70 விழுக்காடு உலகம் உருண்டையில் 70 விழுக்காடு நீர் இருக்கு, 30 விழுக்காடு தான் நிலம் இருக்கு. அந்த 70 விழுக்காடு நீர்ல 97.5 விழுக்காடு உப்பு நீர், வெறும் 2.5 விழுக்காடு தான் நன்னீர் இருக்கு. அந்த 2.5 விழுக்காடு நன்னீர்ல 1 விழுக்காடு பார்த்தீங்கன்னா ஆர்டிக், அண்டார்டிகால ஐஸ் கேப்ஸில் இருக்கு. மீதி இருக்கிற 1.5 விழுக்காடு தான் இருக்கு. மீதி 1.5 விழுக்காட்டில் கிட்டத்தட்ட ஒரு 0.6% பார்த்தீங்கன்னா கிளேசியர்ஸ், மவுண்டன் டாப்ஸ் எல்லாம் இருக்குது. மீதி இருக்கிற 0.8% தான் நமக்கு ஏரி, குளம், ஆறு அப்படி தான் வருது. 0.8% ஆஃப் த ஃப்ரெஷ் வாட்டர் இன் த வேர்ல்ட் இதுதான். அப்போ இதை நம்ம பாதுகாக்கலைன்னா நம்ம வருங்காலம்
கேள்விக்குறியா மாறிடும். தமிழ்நாட்டில் தண்ணி இருக்கு, மழை இருக்கு, போதுமானது இருக்கு. 30 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய சராசரி மழை பார்த்தீங்கன்னா 900 மில்லிமீட்டர், 90 சென்டிமீட்டர்ஸ். இன்னைக்கு 95 சென்டிமீட்டர்ஸ் ஆவரேஜ் ரெயின்ஃபால் தமிழ்நாட்டில், 95 சென்டிமீட்டர்ஸ். ஆனால் அது எல்லாம் எங்கே போகுது? கடலுக்கு போயிட்டு இருக்குது. இப்போ முன்னாடியோட இப்போ கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், நான் சொல்லியிருக்கேன்ல 45 நாள் அப்போ பெஞ்ச மழை இப்போ கூடுதலாக மழை பெய்யுது, 30 நாளில் பெய்யுது. 30 நாளில் பார்த்தா கிளவுட் பர்ஸ்ட், ஒரு வருஷம் மழை ஒரே நாளில் பெய்யுது. காயல்பட்டினம் தூத்துக்குடி பக்கத்தில் 2003 டிசம்பர் மாதம் 95 சென்டிமீட்டர் மழை ஒரு நாளில் பெஞ்சுது. தமிழ்நாட்டில் பெய்ய வேண்டாம், ஒரு வருஷம் பெய்கிற மழை ஒரு நாளில் பெய்யுது. அந்த தண்ணியை சேமிக்க முடியுமா? பாதுகாக்க முடியுமா? ஒன்றும் கிடையாது. அவிலாஞ்சின்னு ஊட்டி பக்கத்தில் 2018 19 911 மில்லிமீட்டர், 91 சென்டிமீட்டர்ஸ் ஒரு நாளில் பெய்யுது மழை. அப்போ இதெல்லாம் climate change, global warmingனால இதெல்லாம் you're going to see more frequently all these events. climate changeனா நமக்கு ரொம்ப மோசமான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இப்போ சைக்ளோன்னா சூப்பர் சைக்ளோன்னா பார்க்குறோம். இப்போ நமக்கு சைக்ளோன்னா இந்தியாவில் வர்றது சைக்ளோன், பசிபிக் ஓஷனில் வர்றது வந்து டைஃபூன்னு சொல்லுவாங்க, அட்லாண்டிக் ஓஷனில் வர்றது வந்து ஹரிக்கேன் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தா ஹரிக்கேன், சூப்பர் ஹரிக்கேன், சூப்பர் சைக்ளோன், சூப்பர் டைஃபூன். பிலிப்பைன்ஸில் போன மாதம் 2 சூப்பர் டைஃபூன் வந்தது, 2 எதுலையோ பேர் இறந்துட்டாங்க. இதெல்லாம் அடிக்கடி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்? தயார் நிலையில் நம்முடைய இருக்கிற ஏரி குளங்களை ஆறை காப்பாற்றணும், பாதுகாக்கணும். பேசிக்காக ஆற்றுல என்ன பண்ணணும்? தடுப்பணை கட்டணும். நீங்கள் டெல்டாவில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் தடுப்பணையோடைய அருமை பற்றி தெரியும். அதுவும் கொள்ளிடம் ஆற்றுல எவ்வளோ, நான் எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டேன். அது இப்போ தான் ஆதனூர் குமாரமண்டலத்தில் ஒரு தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க. அல்லக்குடியில் 3 முறை நான் போராடி இருக்கேன். அல்லக்குடி என்பது கொள்ளிடம் ஆத்தங்கரையில் இருக்கிற ஊர். அங்கே நான் 3 முறை போயிருக்கிறேன். அங்கே போய் அங்கே இருக்கிற விவசாயிகள் என்கிட்ட கேட்ட கேள்வி, என்கிட்ட ஒன்று கோரிக்கை வச்சாங்க. ஐயா, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் ஐயான்னு கேட்டாங்க. எனக்கு நம்ப முடியல. என்னையா சொல்கிறேன்? கொள்ளிடம் ஆறு உங்கள் ஊர் வழியில் கரையில் இருக்கிற, ஏன் பிரச்சனை? என்ன பிரச்சனை? குடிக்கிறது தண்ணி இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? இல்லையா, உப்பு தண்ணி ஆயிடுச்சு, கடல்லேருந்து தண்ணி வந்து உப்பாயிடுச்சு. வருஷத்தில் 20 நாள் தான் நல்ல தண்ணி கடலுக்கு போகுது, மற்ற நாள் எல்லாமே கடல் இருக்கிற தண்ணி இங்கே வந்துடுச்சு. எங்களுக்கு குடிக்கிறது, விவசாயம் விட்டுடுங்க, குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணி கிடையாது அப்படின்னு. அப்போதான் நான் பார்த்து அந்த தண்ணியை போய் டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பா. இதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? அங்கே பேசிக்காக ஒரு தடுப்பணை ஒன்று கட்டணும். கடல் தண்ணி இந்த பக்கம் வராமல் பார்த்துக்கணும். முகத்துவாரத்தில் அங்கே ஒரு தடுப்பணை கட்டினா அங்கேருந்து தண்ணி வராமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் எப்பயோ செஞ்சுருக்கணும், 50 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன இஷ்யூஸ், இதெல்லாம் அங்கே இந்த லோக்கல் இஷ்யூஸ் எல்லாமே இருக்குதா இதெல்லாம். ஆனால் ஏன் தடுப்பணை கட்ட மாட்டுறாங்க? நாங்கள் எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டோம். ஏன் கட்ட மாட்டாங்கன்னா, மணல் எடுக்க முடியாது, மணல் எடுத்து அதில் சம்பாதிக்க முடியாது. நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதில். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நீங்கள் டெல்டாவில் பார்த்தா கும்பகோணம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, இந்த பகுதியில் திருவாரூர், நாகை, இப்படிலாம் வந்துட்டு உங்களெல்லாம் பார்த்தா சோ மெனி ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் தன்னார்வமாக இங்கே வந்து ரோட்டியில் இணைஞ்சு சேவை செய்து, மக்களுக்கு சேவை செய்து, மக்களை வாழ்க்கையை முன்னேற்றணும், உங்கள் பகுதியை முன்னேற்றணும், ஏரிகளை காப்பாற்றணும்னு நிறைய பேர் பண்ணியிருக்கிறீங்க. ரோட்டரி வந்து நீங்கள் இந்தியாவில் போலியோ ஒழிச்சது நீங்கள் தான். ஐ வுட் கங்க்ராச்சுலேட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இந்நேரம் போலியோ இந்தியாவில் ஒழிச்சிருக்க முடியாது. இந்தியா ஹேஸ் இராடிகேட்டட் போலியோ பிகாஸ் ஆஃப் ரோட்டரி. ஏன்னா நான் அமைச்சராக இருந்தேன், நான் சுகாதார அமைச்சராக நேரத்தில், அந்த நேரத்தில் தான் நம்ம போலியோ ஒழிச்சோம். நானும் பல ரோட்டரி மீட்டிங் நான் போயிருக்கிறேன். அப்போ நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் ஒரு ஏரியை அடாப்ட் பண்ணுங்க. ஏன்னா ஏரிகள் வந்து நான் சொல்லியிருக்கிற ஏரிகள்லாம் மன்னர்கள் வெட்டினது நமக்கு வரம் அது. ஆனால் நமக்கு இன்னைக்கு சொல்கிறேன் 15,000 ஏரிகள் காணலை, இல்லை, போயிடுச்சு. அப்போ ஏரி இல்லாத நீர் மேலாண்மை ஒன்றுமே நம்ம நினச்சோடு பார்க்க முடியாது. அதனால் இதெல்லாம் நீங்கள் அடாப்ட் பண்ணுங்கள், ஏரியை அடாப்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு இல்லை அதுக்கு இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் வருஷம் ஏதோ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு பெயிண்ட் அடிங்க. பாத்ரூம்ஸ் நல்லா செஞ்சு கொடுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள பாத்ரூமுக்குள்ளே நீங்கள் போக முடியாது, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த பாத்ரூமை நீங்கள் புதுசாக கட்டி கொடுங்க.
அட்லீஸ்ட் பேசிக்காக க்ளீன் பண்ணி ஏதோ பண்ணி அதான் அது மாதிரி ஒரு பிஹெச்சி இருக்குது, ஒரு சிஹெச்சி இருக்குது, இல்லை டிஸ்ட்ரிக்ட் யூனிட் இருக்குது, கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் இருக்குது. இதெல்லாம் அதற்கு நீங்கள் செய்யணும். அதெல்லாம் என்ன இதுதான் இருக்குது செய்யணும்னு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா இப்போ இருக்கிற சூழல் நம்ம வரும், இன்னும் போக போக இன்னும் மோசமாக நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு இன்னைக்கு மழை பெய்யுது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் வந்து கிட்டத்தட்ட 7 முறை நிரம்பி இருக்கு. 50 டிஎம்சி தண்ணி இன்னைக்கு கடல்ல போயிருக்கு. டிஎம்சினா என்னன்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். அதாவது ஒரு டிஎம்சினா எவ்வளோ தண்ணினா, ஒரு கியூபிக் ஃபீட், ஒரு கியூபிக் ஃபுட்னா 1 ஃபுட் பை 1 ஃபுட் பை 1 ஃபுட், 1 பிரெத், லென்த், பிரெத், வித். ஸோ அது வந்து 28 லிட்டர் கொள்ளும். ஒரு கியூபிக் ஃபுட் வந்து 28 லிட்டர்ஸ். ஸோ 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட்னா கிட்டத்தட்ட 2800 crore லிட்டர் ஆஃப் வாட்டர். நம்ம பெரிய பெரிய அளவில் தண்ணி வந்து டிஎம்சியில் தான் நம்ம பேசுவோம். சேலம் டவுனில் ஒரு வருஷம் முழுவதும் அவங்களுக்கு தேவையான தண்ணி எவ்வளோன்னா 1 டிஎம்சி தான். ஒரு வருஷம் முழுவதும் சென்னை சிட்டி மக்களுக்கு தேவையான தண்ணி வந்து 15 டிஎம்சி. ஒரு வருஷம் முழுவதும் அவங்க குடிக்கிற தண்ணி 15 டிஎம்சி. ஆனால் வருஷம் வருஷம் காவேரியில் மட்டும் கடல்ல போற தண்ணி 50 டிஎம்சி, 70 டிஎம்சி, 100 டிஎம்சி. போன வருஷம் 500 டிஎம்சி போச்சு, கடலுக்கு போகுது. அந்த தண்ணியை நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? அது டைவர்ட் பண்ணி காவேரி குண்டார் திட்டம்னு ஒன்று இருக்கு. கரூர் பகுதியில் இந்த மாயனூர்னு ஒன்று இருக்கு. அங்க இருக்கிற தடுப்பணை கட்டி அங்க இருக்கிற தண்ணி காவா மூலமா எடுத்து வந்து விருதுநகர் மாவட்டத்தில் குண்டார்னு ஒன்று இருக்கு. அந்த குண்டார்ல இணைக்கிற திட்டம் முதல் ஸ்டேஜ் வந்து புதுக்கோட்டையில் வட வெள்ளார், அந்த வெள்ளாறுல இணைக்கிறது. அதன் பிறகு அங்கிருந்து வைகையில் இணைக்கிறது. வைகைனா ராமநாதபுரம் வைகையில், மதுரை வைகையில், ராமநாதபுரம் வைகையில் இணைச்சி வைகையிலேருந்து அங்கிருந்து குண்டாரில் இணைக்கிற திட்டம். 8 டிஎம்சி தண்ணி கடல்ல போகிற தண்ணி இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டா கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் 50 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள். இதுதான் வேணும் இன்னைக்கு. இதுல தான் முதலீடு செய்யணும், இதுல தான் காசு போடணும். ஆனால் அதை பற்றி யாருக்கும் கவலை கிடையாது. அப்போ எவ்வளோ தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம புத்திசாலிங்க, கடல்ல தண்ணியை விட்டுட்டு அப்புறமா கடல்லேருந்து தண்ணி எடுப்போம். சென்னையில் கடல்ல தண்ணி விட்டுடுவோம், ஆனால் அதுக்கப்புறம் கடல்லேருந்து தண்ணி எடுப்போம். அதுக்கு 30,000 கோடி செலவு பண்ணுவோம். டீசாலினேஷன் பிளான்ட். டீசாலினேஷன் பிளான்ட் எங்கே போடுவாங்க? துபாய், சவுதி, டெசர்ட் ஏரியாவில் தான் அங்கே டீசாலினேஷன். ஏன்னா அங்கே மழை கிடையாது. அங்கே மழையே வந்து 30 மில்லிமீட்டர் 50 மில்லிமீட்டர் தான் மழை பெய்யும். நமக்கு 1000 மில்லிமீட்டர் மழை பெஞ்சிட்டு இருக்குது. தண்ணி நம்ம மிச்சப்படுத்தி ஏரி குளத்தை புதுசா ஏரி உருவாக்குங்க, தடுப்பணை கட்டுங்க, அதை தேக்கி வையுங்க, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுங்க. ஒரு பக்கம் ஈரோடு திருப்பூர்ல 1800 அடிக்கு தண்ணி போயிடுச்சு. இன்னொரு பக்கம் தண்ணி கடலுக்கு அமுச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு சிந்தனை இல்லை. என்ன செய்யணும்? வாட் நெக்ஸ்ட்னா இதுல தான் அதிகமா முதலீடு செய்ய வேண்டும். ஏன் உங்ககிட்ட நான் சொல்றேன்னா, உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க கேட்கிற நிலையில இருக்கிறாங்க. இதுதான் பிரஷர் பில்டிங். இதெல்லாம் அரசுக்கு அழுத்தம் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அழுத்தம் கொடுங்க, இதை பத்தி பேசுங்க. நீங்க எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாலும் ஒன்றும் ஆக போறது கிடையாது, வேஸ்ட். அதெல்லாம் தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே வாழ முடியாது. அரசு எந்த அரசு வந்தாலும் சரி, நீங்க பிரஷர் தி கவர்மெண்ட் டு இன்வெஸ்ட் இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ கேரளா எடுத்துக்கங்க. கேரளாவில் அவங்களுக்கு மழை 3000 மில்லிமீட்டர் மழை பெய்யுது ஒரு வருஷத்துல. அந்த 3000 மில்லிமீட்டர் 2000 மில்லிமீட்டர் கடலுக்கு போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு தேவையில்லை. கேரளா சின்ன நிலம், சின்ன ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் தான். ஆனால் கேரளாவில் என்ன இருக்குன்னா, அங்க ஆத்துல மணல் எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அந்த மணல்லாம் எங்கிருந்து போகுது? நம்ம ஊர்ல இருந்து தான் போகுது. கேரளாவில் மலையை உடைக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அந்த மலையெல்லாம் எங்கிருந்து போகுது? நம்ம ஊர்ல இருந்து தான் போகுது. கேரளாவில் காடு அழிக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அந்த மரம்லாம் எங்கிருந்து போகுது? நம்ம ஊர்ல இருந்து தான் போகுது. அவங்க புத்திசாலிங்க கேரளா. அங்க பார்த்தீங்கன்னா கேரளாவில் அவ்வளோ அழகா இருக்கும், அவ்வளோ வளமா இருக்கும், அவ்வளோ செழுமையா இருக்கும், அவ்வளோ சுத்தமா இருக்கும், தூய்மையா இருக்கும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பாங்க, எந்த குப்பையும் போட மாட்டாங்க, அவ்வளோ இருக்கு. ஆனா இங்க எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சு நாசப்படுத்தி எல்லாத்தையும் அழிக்கிற ஒரு மனநிலையில தான் இங்க காலங்காலமா நம்ம இருக்கிறோம். எல்லாம் இங்க இருந்து போகுது. இங்க நம்ம மலையை அழிக்கிறோம், மண்ணை அழிக்கிறோம், எல்லாத்தையும் அழிச்சு கிழிச்சு அங்க போய்க்கிறோம், பெங்களூர்ல விற்கிறோம், மலையை பெரிய பெரிய மலையை உடைச்சி வித்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நாளைக்கு யாருக்கு பாதிப்பு? உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் தான் பாதிப்பு. அதான் நீங்க கேளுங்க, கேள்வி கேளுங்க. இந்தியாவில் 670 ஆறுகள் மாசு அடைந்த ஆறுகள், மாசு அடைந்தா பொல்யூட்டட் ரிவர்ஸ்,
நிறைய ஆயிரக்கணக்கான ஆறுகள் இருக்கு. அதுல 670 ஆறுகள் வந்து பொல்யூட்டட், அதுல 250 மோஸ்ட் பொல்யூட்டட், அதுல 37 ஆறுகள் எக்ஸ்ட்ரீம்லி பொல்யூட்டட். அந்த 37 5 தமிழ்நாட்டில் இருக்கு, 5ல 3 சேலத்தில் இருக்கு, 2 சென்னையில் இருக்கு. சென்னையில் உங்களுக்கு தெரியும், மூக்க பிடிச்சாலே கூவோன்னு சொல்லுவீங்க. அடுத்தது அடையாறு ஆறு, சேலத்தில் சரபங்க ஆறு, மணிமுத்தாறு, வசிஷ்ட நதியின் 3 ஆறு சேலம் மாவட்டத்தில் இருக்கு. 37 எக்ஸ்ட்ரீம்லி பொல்யூட்டட் ரிவர்ஸ்ல 5 தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால. இதுக்கு எல்லாம் வழி இருக்கு. தெம்ஸ் ரிவர் இருக்கு லண்டன்ல, அதெல்லாம் ஒரு காலத்துல சாக்கடையா போயிருந்தது, இப்போ மீன்லாம் வருது. அதுல எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு உலக அளவில். நிச்சயமா இதெல்லாம் செய்யலாம், மாற்றலாம், கொண்டு வரலாம். மனசு இருக்கணும், விஷன் இருக்கணும், அதை தெரியணும், அதை பத்தி பிற்காலத்தில் இதெல்லாம் பயன்படுவோமே, அடுத்த தலைமுறைக்கு இது பயன்படுவோம்னு அந்த உணர்வு இருக்கணும். நொய்யலாறு கோயம்புத்தூர்ல போய் திருப்பூர் வழியா போய் கரூர் மாவட்டத்தில் போய் காவேரியில் கலக்குது நொய்யல். நொய்யல்னா நோய்களை தீர்க்கின்ற ஆறு, நொய்யல் ஆறு. விளையங்கிரி மலைன்னு இருக்கு கோயம்புத்தூர் பகுதியில், அது வந்து கைலாச மலைன்னு சொல்லுவாங்க, தென் கைலாய மலைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மலையில எல்லாம் அவ்வளோ மூலிகை நிறைந்த மலையிலிருந்து வர தண்ணி தான் நொய்யல் ஆறுக்கு தவிர தண்ணி, நொய்யல் ஆறு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அந்த காலத்தில் கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சி, மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவோம், நிறைய அந்த மில், அந்த ஸ்பின்னிங் மில்லாம் போட்டப்போ வெள்ளக்காரங்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வெள்ளங்கிரி மலையில் இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டி 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 அதில் நிலக்கரியை பயன்படுத்தி அதை எரிச்சு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஸோ அப்போ அந்த வெள்ளங்கிரி மலையில் இருக்க மரம் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. மரம் காணாமல் போன உடனே பிறகு தண்ணியும் குறைஞ்சி போச்சு. தண்ணி இப்போ கொஞ்சம் வர தண்ணி அது கோயம்புத்தூர் வந்த உடனே சாக்கடையாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஈரோடு போது, திருப்பூர் போய் இன்னும் சாக்கடையாக அதிகமாகிடுச்சு. அங்கே ஒரு தடுப்பணை ஒன்று இருக்குது, அங்கே தடுப்பணையில் அப்படியே பச்சையாக இருக்கும், தடுப்பணையில் வர தண்ணி தேங்கி நிற்கிற தண்ணி. இதெல்லாம் நான் நேரடி போய் பார்த்துருக்கிறேன், அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் சரி செய்யலாம், நிச்சயமாக இதெல்லாம் சரி செய்கின்ற ஒரு சூழல் இருக்கும். ஆனால் அதற்கு மனசு இருக்கணும். இதெல்லாம் நேரடி பார்த்து இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கெல்லாம் இருக்கு. அதுக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமா வரும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம்னு ஒன்று இருக்கு. அது ஒரு சின்ன திட்டம் தான். நந்தன் கால்வாய் திட்டம்னா அங்கே இருக்கிற ஒரு வரட்டாறு, காற்றாறு, அது சீசனில் ஏதோ மழை பெஞ்சுன்னா அந்த தண்ணி வரும். அது வந்து அங்கே இருக்கிற ஒரு 22 ஏரிகளில் அந்த தண்ணியை திருப்பி விடணும் அந்த திட்டம். இதில் எனக்கு 3 வயசாக இருந்த நேரத்தில் அப்போ அறிவிச்சாங்க, இந்த திட்டத்தை அறிவிச்சாங்க. இப்போ எனக்கு 57 வயசு ஆகுது, இன்னும் அந்த திட்டம் நிறைவேறல. அமைச்சர் வேறு சொன்னார், இப்போ அன்புமணிக்கு 3 வயசு அப்போ நாங்களாம் அறிவிச்சோம் அந்த திட்டம்னு நான் சொன்னார். அதான் நான் கேட்டேன், 3 வயசு அப்போ அறிவிச்சிங்களே, இன்னுமாயா பண்ணிட்டு இருக்கீங்க? இது சாதாரண ஒரு திட்டம், அது ஒரு கெனால் வழியா அந்த தண்ணியை ஏரிக்கு திருப்பி விடுற திட்டம். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அப்படி திட்டங்கள் இருக்கு, நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆனால் அதுல கவனம் இல்லை. ஏன்னா இப்ப பிரச்சனை என்னன்னா, அதுக்கு அது புரிந்து கொள்ள அளவுக்கு நிர்வாகத்திற்கு அதுக்கு தன்மை இல்லை. கர்நாடகாவில் அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம் 70,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஒரு ப்ராஜெக்டுக்கு. 70,000 கோடி. அதில் என்னன்னா 6 லட்சம் ஏக்கர் கூடுதலா பாசனம், விவசாயம், உணவு உற்பத்தி. நினைச்சு பாருங்க, குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்லை, உணவு உற்பத்தி. அதனால தொழில் வளம் பெறும், பொருளாதாரம் முன்னேறும், விவசாயிகள் தான் மகிழ்ச்சியா இருப்பாங்க. இதுதான் வேணும். போலாவரம் திட்டம்னு ஒன்று இருக்கு, ஆந்திராவில் இருக்கு போலாவரம் திட்டம். ஒரு நாளைக்கு 2 TMC தண்ணியை பம்ப் பண்ணி அது இரிகேஷன் கொண்டு போறாங்க. குஜராத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அப்போ அவர் 10 லட்சம் ஏக்கர் அங்கே இருக்கிற விவசாயம் பயன்பெறுகின்ற திட்டம் அது திட்டத்தை கொண்டு வந்தார், கொண்டு போயிருக்காங்க. இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் இதில் தான் அதிகமாக பணம் போடுறாங்க. ஆனால் இங்கே நம்ம ஊரில் அதை பற்றி ஒன்றுமே, அது என்னன்னு கூட அதுக்கு தெரியல, அது ஒரு முக்கியத்துவம் தெரியல அதோடைய. அதுதான் எனக்கு இட்ஸ் வெரி வெரி disheartening for me that in spite of we having such wonderful resources, 5 நிலைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, அவ்வளோ இருக்கு நம்மக்கிட்ட இருக்கு. ஆனாலும் அதை நம்ம சேமிக்கல, அது பயன்படுத்தல, அது வந்து பாதுகாக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கூவமாறு இன்னைக்கு சென்னையில் கூவமாறு இருக்கு.
72 கிலோமீட்டர் கூவம் ஆறு. கூவம்னு திருவள்ளூர்ல கூவம்னு ஒரு கிராமத்துல இருந்து வருது அந்த ஆறு. இன்னைக்கு 72 கிலோமீட்டர்ல 50 கிலோமீட்டர்ல இன்னைக்கு கூவம் ஆத்துல தண்ணியை குடிக்கலாம். கடைசி இருக்கிற 22 கிலோமீட்டர்ல தான் எப்போ சென்னைக்கு வெள்ளூர்ல அப்போ சாக்கடையா மாறுது. அது நிச்சயமா மாத்தலாம், மாத்துறதுக்கு பண்ணலாம். இப்படிதான் ஒவ்வொரு ஆறும் அப்படிதான் இருக்கு, மாறிட்டு இருக்கு, சாக்கடையா மாறிட்டு இருக்கு. நீங்களும் அமைதியா தான் இருக்கிறீங்க. சத்தம் போடுங்க, கேள்வி கேளுங்க, அழுத்தம் கொடுங்க, உங்க கோபத்தை வெளிப்படுத்துங்க. அது நாங்க தான் பண்ணணும்னு ஒண்ணும் கிடையாது. நீங்க எப்ப பண்றீங்களோ அன்னைக்கு தான் அதிகமா கேட்கும். நாங்க பண்ணோம்னா அவன் அரசியல் பண்றான்டா, அவன் அப்படிதான் வேலை இல்லை அப்படிதான் கேட்ப சொல்லுவாங்க. நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ, நீங்க எப்ப பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உண்மையிலேயும் போய் அங்க போய் கேட்கும். ஐயோ உங்களை பார்த்து தான் பயப்படுவாங்க தவிர எங்களை பார்த்தெல்லாம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கொஞ்சம் வேற ஒரு மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து நம்முடைய இயற்கை வளம், we are our natural resources, we should protect our natural resources, and for that I kindly request the Rotarians to make some noise, put some pressure, and in your own way ஒரு பதிவா போடுங்க, ஒரு கட்டுரை எழுதுங்க, பேசுங்க, உங்களுக்குள்ள நீங்க ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துங்க. சின்ன சின்ன வகையில் நீங்க கொஞ்சம் பண்ணிட்டு, ஏன்னா this is something which is I feel one of the most important things, like for our future generations to come, and we all have a responsibility towards that. We all have a responsibility. நீங்க காவேரியில் இருக்கீங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கும் பிரச்சனை தான். ஏன்னா காவேரியில அந்த காலத்துல 3 போகம், குருவை, சம்பா, தாளடி 3 போகம் விளைஞ்சது. இன்னைக்கு ஒரு போகம் தான், அதுவும் நிச்சயம் கிடையாது. சம்பா மட்டும்தான் ஏதோ தப்பிச்சிருக்குது, அவ்வளவுதான். குருவையில நிறைய வருஷத்துல தண்ணி கிடையாது, காஞ்சி போயிடும். அப்புறம் திடீர்னு பார்த்தா வெள்ளம் வரும், அந்த குருவை போயிடும். இப்ப இந்த வருஷம் 2 லட்சம் ஏக்கர் குருவை பயிர் போயிடுச்சு, 1.5 லட்சம் ஏக்கர் சம்பா பயிர், இளம் பயிர் போயிடுச்சு, திருப்பி மட்டும் நட்டு இருக்கிறாங்க. தாளடின்னு நம்ம மறந்துட்டோம், தாளடி இப்ப இல்ல. அப்போ என்ன காரணம்னா, இப்ப இதெல்லாம் நம்ம காவேரியில வர தண்ணியை மிச்சப்படுத்தி தடுப்பணை கட்டி அதுல இன்னும் கொஞ்சம் வாய்க்கால் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்கு, அதுக்கு நம்ம தண்ணியை பயன்படுத்துவதற்காக இதுதான் நீர் மேலாண்மை. அதனாலதான் அந்த காலத்துல அவை பாட்டி சொன்னாங்க, வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும். வரப்புனா உங்களுக்கு தெரியும், வரப்பு, அந்த வரப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா நீர் அதிகமா தேங்கும், நெல்லுக்கு நீர் தேவைப்படும். அந்த நீர் இருந்தா நெல்லு நல்லா விளையும். நெல்லு நல்லா விளைஞ்சதுன்னா அங்க நெல்லு பயிரிடுந்தாங்க, வீடு சந்தோஷமா இருப்பாங்க, வசதியா போயிடும். அந்த வீடு நல்லா இருந்ததுன்னா சுத்தி இருக்கிற எல்லா வீடும் நல்ல பொருளாதாரம் வளர்ச்சி இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா யாருக்கு அந்த பேர், நல்ல பேர் வரும், மன்னருக்கு நல்ல பேர் வரும். கோன் உயர்வான், மன்னருக்கு நல்ல பேர் வரும். அதுதான் இப்போ நீங்க செய்ய வேண்டியது. நல்ல ஒரு வளர்ச்சியோட தமிழகம் அமைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அன்போடு அமர்கின்றேன். வணக்கம். நீர் என்பது இயற்கையின் அருள், ஆனால் இன்று அது அலட்சியத்தால் அபாயத்தின் விளிம்பில் இருக்கிறது. இந்த உண்மையை எண்ணங்களாக மட்டுமல்ல, பொறுப்புணர்வாகவும் சமூக கவலையாகவும் மாற்றி நமக்கு அளித்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மாவட்ட ஆளுநர் அவர்களும் மாவட்ட முன்னாள் ஆளுநர்கள் திரு பிடிஜி ஜோசப் சுரேஷ்குமார் மற்றும் டாக்டர் பிடிஜி செங்குட்டுவன் அவர்களும் மரியாதை செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.